முதல் வணக்கம் நேயர்களுக்கு தமிழ் வணக்கம். இது தினம் ஒரு சொல் நிகழ்ச்சி. உங்களுக்கு தமிழை சொல்லிக் கொடுக்கும் ஒரு அற்புதமான முயற்சிங்க. டே லாஸ்ட் பெஞ்ச், நீங்கள் கிண்டல் பண்ணுறதெல்லாம் எனக்கு கேட்டுக்கிட்டு தான் இருந்தது. நான் இங்கே எழுதிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தன் சொல்கிறான் பின்னாடி இருந்து, இந்த கரும்பலகை ரொம்ப நாளாக இருக்கிறது ஐயா அப்படின்றான். அவன் கரும்பலகைன்னு எதை சொன்னானா என்ன சொன்னானா இல்லை ரொம்ப நாளாக இருக்கிறத எதை அவன் குத்தி காட்டுறான்னு தெரில. ஆனால் ஒன்று உண்மை, இந்த கரும்பலகை ரொம்ப காலமாக நாங்கள் பயன்படுத்திய ஒரு பலகை. அப்புறமேட்டுது நாங்கள்லாம் காலேஜில் இன்ஜினியரிங் படிக்கும்போது பசும் பலகையாக மாறிச்சு. அதாவது க்ரீன் போர்டு வந்தது. அதுக்கப்புறமேட்டு இப்போ நீங்களாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையும் டச் ஸ்க்ரீன் வந்துருச்சு. அந்த டச் ஸ்க்ரீனுக்கு தமிழில் என்ன, அதை தான் நீங்கள் பார்க்க போகிறோம். டச் ஸ்க்ரீனை முதல்ல டச் இல்லாத ஸ்க்ரீனில் எழுதிக்குவோம். அதாவது பிளாக் போர்டில் எழுதிக்குவோம். டச் ஸ்க்ரீன். டச் ஸ்க்ரீன் என்பது முதல்ல 60களிலே கண்டுபிடிச்சிட்டாங்க இங்கிலாந்தில். அங்கே இருந்த விஞ்ஞானிகள் எரிக் ஆர்த்தர் ஜான்சன் பாங்க, E.A. ஜான்சன் ஒருத்தர். அவர் என்ன பண்ணார், இந்த டச் ஸ்க்ரீனை கண்டுபிடிச்சார். எப்படி கண்டுபிடிச்சார்னா, இப்போ இருக்கிற மாதிரி அட்வான்ஸ்டாலாம் கிடையாது. நாம் சுவிட்சு போட்டால் லைட்டு எரியுது, சுவிட்சு போட்டால் ஃபேன் ஓடுது, சுவிட்சு போட்டால் மோட்டாரில் தண்ணி வருது. அது மாதிரி சுவிட்சுங்கிறது ஒரு விசைப்பொறி, ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதை அமுக்கணும். அதுக்கு பதிலாக ஒரு ஸ்க்ரீனில் 2 லேயரை வச்சு தொடுதல். அப்படி தொட்டோம்னா அது வேலை செய்யுது. தொட்டால் லைட் எரிஞ்சா எப்படி இருக்கும், தொட்டா ஃபேன் சுத்தினா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சாரு. அப்படி தான் E.A. ஜான்சன் வந்து முதல் முறையாக ஒரு பேசிக்கான டச் ஸ்க்ரீனை வந்து கொண்டு வந்தார். தொடுறதா அதோட பர்பஸ். இந்த டச் ஸ்க்ரீனை தமிழ் எப்படி சொல்லலாம் சொல்லுங்க? ஸ்க்ரீனுக்கு என்ன சொல்லலாம்? கரெக்ட், திரை. ஏன் நம்ம வீடுகளில் ஜன்னலில் போடுறோமே அந்த ஸ்க்ரீனு சார், அது திரை சீலை. உலகத்தில் ஒரு ஜன்னலுக்கு கூட சேலை கட்டி அழகு பார்த்தவங்க நம்மளுடைய தமிழர்கள் தான். திரை சீலைன்னு அதை சொல்லலாம். இப்போ டச் ஸ்க்ரீனை என்னன்னு சொல்கிறது? டச்சு திரையா, தொட்டு பார்க்கும் திரையா, தடவு திரையா? எப்படி அப்ளை யோசிக்கிறீங்க? தடவு திரைன்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அதை நம்ம தடவலை, தொடுறோம். அப்போ என்னன்னு சொல்லலாம்? தொடு கூட்டல் திரை, தொடுதிரை. டச் ஸ்க்ரீன்னா தொடு திரைங்க. பெரும்பாலான வீடுகளில் போங்க, எல்லார் கையிலும் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பட்டன்ஸை விட தொட்டு செல்பேசியை பயன்படுத்துகிறவங்க ரொம்ப அதிகம். லேப்டாப்பில் வந்துருச்சு தொடுதிரை, டெலிவிஷனில் வந்துருச்சு தொடுதிரை. இப்படியே போனால் கண்டிப்பாக இது நடக்கும். விஞ்ஞானம் என்ன சொல்லுது? வீடுகளில் இருக்கிற எலக்ட்ரானிக் டிவைசஸ் மட்டும் கிடையாது, வீடே தொடுதிரையாக மாறிடும். நாம் வந்து குரல் வழியாக இப்போ கட்டளைகளை பிறப்பிக்கிறோம். ஒவ்வொரு ஃபோன்லேயும் ஒவ்வொரு குரல் இருக்குது, ஒளிந்து இருக்குது, உருவமில்லாத குரல். அதுக்கு வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் பயன்படுத்தி குரல் வழியாக கட்டளை சொல்கிறோம். அப்படி வீடு இருக்குது பாருங்கள், இப்போ இருக்குது பாருங்கள், இந்த சுற்றி இந்த வால்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், இந்த சுவர்கள்லாம், அது எல்லாமே திரையாக மாறிடும். ஒவ்வொரு இடத்துல நீங்கள் தொட்டிங்கன்னா அந்த திரையில் வந்து அங்கே டெலிவிஷன் வரும். இல்லை வேண்டான்னு இன்னொரு பட்டனை தொட்டிங்கன்னா அது திரை போய் அங்கே ஒரு ஓவியமாக மாறிடும். அதுவும் வேண்டாம், இன்னொரு பட்டனை தொட்டிங்கன்னா எங்கேயோ இருக்கிற உங்களுடைய ஃபேக்ட்ரியில் நடக்கக்கூடிய, தொழிற்சாலையில் நடக்கக்கூடிய, அல்லது உங்கள் குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய அந்த CCTV திரை இங்கே வந்துடும். அப்படி வீடுகளில் திரை இருந்தது போய் திரையாலேயே வீடு வந்துடும். ஆனால் அந்த வீட்டுக்கு திரைச்சீலையை எங்கே போடுவீங்க? அதுக்கு பதில் இல்லை. இன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பதில், டச் ஸ்க்ரீனுக்கு தமிழில் இருக்கா? இருக்குங்க. தொடுதிரைனா டச் ஸ்க்ரீன், டச் ஸ்க்ரீன்னா தொடுதிரை. இதை 4 பேருக்கு சொல்லுங்கள், 4 இடத்துல பயன்படுத்துங்க. நீங்களும் தமிழ் இருக்குங்கிறத மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. தினம் ஒரு சொல்லோடு சந்திப்போம். தினந்தோறும் ஒரு தூய தமிழ் சொல்லையாவது சிந்திப்போம். நன்றி, வணக்கம், டாடா.